இன்ஸ்டாகிராமில் என் ஒர்க் பார்த்து பிடிச்சிருந்தனால என்ன அவங்களோட நிக்காக்கு மேக்கோவர் பண்ணுறதுக்காக புக் பண்ணியிருந்தாங்க. பெரம்பூர் தான் லொக்கேஷன். அண்ட் மேக்கப் பார்த்திங்கன்னா அவங்க எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக கேட்கல. உங்கள் ஒர்க்லாம் நான் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ நான் என்ன பண்ண அழகாக இருப்பேனோ அதை நீங்கள் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹேர் ஸ்டைல் மட்டும் அவங்களோட ப்ரிஃபரன்ஸில் நான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க மெஸ்ஸி ஹேர் ஸ்டைல் தான் ஃப்ரண்ட்டில் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. பின்னாடி எப்படியும் ஃபுல்லாக மல்லிப்பூ வச்சு கவர் பண்ணுறனால நார்மலாக ஒரு பிரைட் போட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மோரோவர் என்னென்னா, பிளான் பண்ண டைம் ஒன்று, ஸ்டார்ட் பண்ண டைம் ஒன்றுன்னு ஆகிடுச்சு. ஸோ சுத்தமாக டைமே இல்லை. இருக்க டைமில் ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு அவங்களோட மேக்கோவரை. அண்ட் அது டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் தான். அந்தளவுக்கு பிரைட் சைட்லேருந்து டிலே ஆகும் அப்படின்றது நான் எதிர்பார்க்கல. ஃபோட்டோகிராஃபர்ஸும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு சீக்கிரமாக பண்ணுங்கள், ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. நிக்காக்கு சாரியும் இதுக்கப்புறம் அவங்களோட ரிசப்ஷன் நடந்துச்சு. அதுக்கு லெஹெங்காவும் அவங்க ஆப் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்க மாதிரி தான் ஒரு மேக்கப் பண்ணியிருந்தேன். அந்த மேக்கப் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கணும் அப்படின்றதுலாம் ரொம்ப கன்சர்ன்டாக இருந்தேன். ஓவரால் மேக்கப் லுக்கில் அவங்களோட லிப் ஷேட் தான் நான் வந்து ஹைலைட்னே சொல்லுவேன். எதனாலனா அந்த 2 அவுட்ஃபிட்க்குமே அந்த லிப் ஷேட் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவங்க கொடுத்த டைமில் அவங்க கேட்ட மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் அண்ட் என்னோடய ப்ரிஃபரன்ஸில் மேக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன். இதே மாதிரி உங்களோட லொக்கேஷனுக்கு நான் வந்து மேக்கோவர் பண்ணணுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் டிஎம் பண்ணுங்கள், அப்படின்னா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.